வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள கொண்டு வரணும்னா, அதுக்கு நாம ரொம்ப பெரிய விஷயங்கள செய்யணும்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா, ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு ஐடியாவை சொல்லுது. ரொம்ப ரொம்ப சின்ன பழக்கங்கள், அதாவது குட்டி குட்டி பழக்கங்கள், எப்படி நம்பவே முடியாத அளவுக்கு பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்குதுன்னு நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப உற்சாகமா ஒரு லிஸ்ட் போட்டு பெரிய பெரிய சபதமெல்லாம் எடுப்போம். ஆனா என்ன ஆகும்? பிப்ரவரி மாசம் வரதுக்குள்ளேயே அது காத்துல பறந்து போயிடும். ஏன்? நம்மளோட அந்த பெரிய இலக்குகள் எப்பவுமே நீடிக்கிறதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான உளவியல் காரணம் இருக்கு. அப்போ தப்பு எங்க இருக்கு? நம்ம கிட்டயா இல்ல நம்ம மோட்டிவேஷன்லயா? ரெண்டுலயுமே இல்லைங்கிறாரு ஆசிரியர். பிரச்சனை நாம மாற்றத்தை அணுகிற விதத்துல தான் இருக்கு. நாம எடுத்த உடனே ஒரு பெரிய மலைய நகர்த்த பார்க்கறோம். அதுதான் நாம பண்ற முதல் தப்பு. இந்த கோ பிக் ஆர் கோ ஹோம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை தான் இந்த புத்தகம் உடைக்குது. அதாவது, ஒன்னு பெருசா செய், இல்லனா எதையுமே செய்யாதன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த எல்லாம் அல்லது ஒன்றுமில்லைங்கிற எண்ணம் தான் எத்தனை முறை நம்மள பாதியிலேயே முயற்சியை கைவிட வச்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? வாங்க பார்க்கலாம். அதுதான் இந்த புத்தகத்தோட ஹார்ட்டே. சின்ன சின்ன படிகள்ல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான சக்தி. இதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான உருவகம். பேங்க்ல காசு போட்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏறும்ல, அதே லாஜிக் தான் நம்ம பழக்கத்துக்கும். ஒரு சின்ன நல்ல பழக்கமோ இல்ல ஒரு சின்ன கெட்ட பழக்கமோ தினமும் அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து காலப்போக்கில் ஒரு மலை மாதிரி பெரிய தாக்கத்தை உருவாக்கும். நல்ல பழக்கமா இருந்தாலும் சரி, கெட்ட பழக்கமா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே இது ஒர்க் ஆகும். இப்ப இந்த கிராஃபை பாருங்களேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. நாம ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கும்போது ரிசல்ட் இப்படி நேர்கோட்டில் வரும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா உண்மையில ஆரம்பத்துல முன்னேற்றம் ரொம்ப மெதுவா தான் இருக்கும். இந்த மெதுவான காலகட்டத்தை தான் ஆசிரியர் ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்குன்னு சொல்றாரு. சரியா அந்த மேஜிக் நடக்க போற நேரத்துல நாம இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு விட்டுடுறோம். நம்மள பலரும் இந்த இடத்துல தான் முயற்சியே கைவிட்டுடுறோம். இந்த நம்பரை பாருங்க, 37.78. இது என்ன தெரியுமா? சும்மா கணக்கு போட்டு பாருங்களேன். நீங்க தினமும் வெறும் வெறும் 1% மட்டும் உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா வருஷ கடைசியில நீங்க கிட்டத்தட்ட 38 மடங்கு பெட்டரா இருப்பீங்க. வாவ்! ஜஸ்ட் 1% தான். ஆனா அதோட கூட்டு வளர்ச்சியோட பவரை பாருங்க. சரி, இது எல்லாத்தையும் எப்படி பண்றது? அதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்கு. நம்ம ஃபோக்கஸை இலக்குகள்ல இருந்து அதை அடையறதுக்கான தினசரி வழிமுறைகளுக்கு மாத்தணும். அதாவது கோல்ஸ்ல இருந்து சிஸ்டம்ஸ்க்கு மாறணும். இந்த டேப்ல பாருங்க, ரொம்ப ஈஸியா புரியும். மாரத்தான் ஓடணும் அப்படின்னு சொல்றது ஒரு கோல். அது கேட்கவே மலைப்பா இருக்கு இல்லையா? ஆனா சாயங்காலம் வேலை முடிஞ்சதும் ரன்னிங் ஷூவை மட்டும் போட்டுக்கணும்னு நினைக்கிறது ஒரு சிஸ்டம். பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. அந்த சின்ன வழிமுறையில கவனம் வைக்கும்போது அந்த பெரிய இலக்கு தானாவே நம்மள தேடி வரும். ஜேக்கப் ரீஸ் சொல்ற இந்த ஓமைய கேளுங்க. ஒருத்தர் ஒரு பெரிய பாறையை உடைக்கிறார். 1, 2, 10, 100 அடி அடிக்கிறார். ஒண்ணுமே ஆகல. ஆனா 101வது அடி அடிச்சதும் அந்த பாறை 2ஆ பொளக்குது. அப்போ அந்த கடைசி அடி மட்டும்தான் காரணமா? கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடி அடிச்ச அந்த 100 அடிகளோட கூட்டு முயற்சி தான் அது. நம்ம பழக்கங்களும் அப்படிதான். ஒரு போட்டோகிராஃபி கிளாஸ்ல நடந்த ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஸ்டூடெண்ட்ஸை 2 குரூப்பா பிரிச்சாங்க. தரம் குரூப் கிட்ட நீங்க ஒரே ஒரு பெர்ஃபெக்ட்டான போட்டோ எடுத்தா போதும்னு சொன்னாங்க. அளவு குரூப் கிட்ட நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போட்டோ எடுங்கன்னு சொன்னாங்க. ரிசல்ட் என்ன தெரியுமா? எல்லா பெஸ்ட் போட்டோஸும் அந்த அளவு குரூப் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப செஞ்சு செஞ்சு கத்துக்கிட்டாங்க. இதுதான் சிஸ்டமோட பவர். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம லைஃப்ல எப்படி கொண்டு வரதுன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் ஆசிரியர் ஒரு சூப்பரான பிராக்டிக்கலான 4 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்கறார். ஃபர்ஸ்ட், அட்டாமிக் ஹேபிட், அதாவது அணு பழக்கம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அட்டாமிக்னா அணு, அதாவது ஒரு பெரிய விஷயத்தோட சின்ன, இனிமேல் உடைக்கவே முடியாத ஒரு பகுதி. உதாரணத்துக்கு, நான் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு பதிலா நான் என் யோகா மேட்டை தரையில விரிச்சு வைப்பேன். அவ்வளவுதான். அதுதான் அட்டாமிக் ஹேபிட். சோ இதோ அந்த 4 விதிகள். இதுதான் நம்மளோட சீக்ரெட் டூல் கிட். நல்ல பழக்கத்தை உருவாக்கணும்னா 1, அதை கண்ணுல படுற மாதிரி வைக்கணும். 2, அதை அட்ராக்டிவா மாத்தணும். 3, அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கணும். 4, அதை செஞ்சா ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கணும். இந்த 3வது விதியான எளிதாக்குங்கள் என்பதை விளக்க இந்த உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கேண்டீன்ல தண்ணி பாட்டில்களை எடுத்து என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே கைக்கு எட்டுற மாதிரி வச்சாங்க. அவ்வளவுதான். எந்த விளம்பரமும் இல்ல, ஆஃபரும் இல்ல. ஆனா தண்ணி சேல்ஸ் கிட்டத்தட்ட 26% அதிகமாச்சு. ஏன்னா அதை ஈஸியாக்குனாங்க. நம்ம சூழலை மாத்துறது மூலமா நம்ம நடத்தைய மாத்த முடியும். இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் பழக்கத்தை எப்படி மாத்துறதுன்னு.
ஆனா இப்போ இந்த புக்கோட ரொம்பவே ஆழமான ஒரு பவர்ஃபுல்லான ஐடியாக்குள்ள போக போறோம். நம்ம பழக்கத்துக்கும் நம்ம ஐடென்டிட்டிக்கும், அதாவது நாம யாருங்கிற எண்ணத்துக்கும் என்ன சம்பந்தம்? யோசிச்சு பாருங்க, உண்மையான இலக்கு என்னவா இருக்கும்? ஒரு புத்தகத்தை படிக்கிறதுங்கிறது வெறும் ஒரு செயல், அது இலக்கு கிடையாது. ஆனா அதோட உண்மையான நோக்கம் என்ன? இதுதான் அந்த பெரிய ஷிஃப்ட். உண்மையான நீடித்த மாற்றம் ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறதுனால வர்றதில்ல. நாம யாருங்கிற நம்ம அடையாளத்தையே மாத்திக்கிறதுல தான் வருது. இலக்கு ஒரு புத்தகத்தை படிக்கிறதில்ல, ஒரு வாசிப்பாளராக, ஒரு ரீடராக மாறுவதுதான். இந்த கதையை கேளுங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒருத்தருக்கு நகம் கடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அது நிறுத்தணும்னு வாழ்க்கையில முதல் முறையா ஒரு மேனிக்யூர் பண்ண போனாரு. அங்க இருந்தவங்க, வாவ், உங்க நகம் ரொம்ப ஹெல்தியா அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வார்த்தை போதும், அவருக்கு தன்னோட நகங்கள் மேல ஒரு பெருமை வந்துருச்சு. அவர் தன்னை நகங்களை நல்லா பாத்துக்கிற ஒரு ஆளா நினைக்க ஆரம்பிச்சாரு. அவர் ஒரு கெட்ட பழக்கத்தை மட்டும் நிறுத்தல, ஒரு புதிய அடையாளத்தையே ஏத்துக்கிட்டாரு. இந்த கோட் பாருங்க எவ்ளோ அழகா சொல்லிருக்காங்கன்னு. ஒரு பழக்கம் உங்க அடையாளத்தோட ஒரு பகுதியா மாறும்போது தான் அது உந்துதலோட உச்சகட்டமா மாறுது. அதாவது நம்ம செயலும் நாம யாரு நினைக்கிறோமோ அதுவும் ஒன்னாகும்போது நமக்கு வெளியில இருந்து எந்த மோட்டிவேஷனும் தேவைப்படாது. மாற்றம் ரொம்ப இயல்பா நடக்கும். சோ இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான். நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு சொல்ல ஆசைப்படுறீங்க? நீங்க ஆக விரும்பும் அந்த நபரா மாற இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்க போற அந்த குட்டி, அந்த ஒரு அட்டாமிக் ஹேபிட் என்ன? யோசிச்சு பாருங்க, பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.